டேய் வினோத், சாரி. ஐயோ என்ன சந்தோஷ், நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? அவன் அப்படித்தான், நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆரம்பத்துல அவன் மீனாவை கூட ஏத்துக்கல. போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன வினோத்? நம்ம வீட்டுக்கு அப்பாங்கிற பேர்ல ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் எனக்கு பிடிக்கல தாத்தா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன? சந்தோஷ் சார், சந்தோஷ் சார், சந்தோஷ் சார். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இங்க எப்போ வந்து படுத்தீங்க? நான் நைட்டே இங்க வந்து படுத்துட்டேன். ஏன் சந்தோஷ்? அது இல்ல சார், அடுத்தவங்க பெட்ரூமை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என் வீட்டில் எனக்கு தனி ரூம் தான், அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. அதான். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. ஆனா நீங்க இங்க படுத்துருக்கிறத மீனா பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட பெட்ரூமை யூஸ் பண்றது தப்பு. நீங்க எங்க பெட்ரூமை யூஸ் பண்ணுங்கன்னு நாங்களே தானே சொல்றோம். அப்புறம் எதுக்கு சார் நீங்க ஃபீல் பண்றீங்க? சந்தோஷ், மீனா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள நீங்க ரூமுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன். தேங்க்யூ சந்தோஷ். மேல ரூம் திறந்திருக்கா? திறந்துதான் இருக்கு, போங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். ஏங்க, கடவுளை பார்த்துதான் இப்படி ஒரு நல்ல மனுஷனை
நம்ம உதவிக்காக அனுப்பி வச்சிருக்காரு. மீனா கேட்ட உடனே நான் என்னவோ டக்குன்னு அவரோட ஆல்பத்தை எடுத்து இவர்தான் என் புருஷன் அவகிட்ட காட்டினே தவிர என் மனசுக்குள்ள இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்க போறோங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. நல்ல வேளை நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. எல்லாமே நல்லபடியாவே போயிட்டு இருக்கு. பாரு, மீனா நல்லபடியா குணமாயிட்டா நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிடும் பாரு. ஆனா அது எப்பந்தான் தெரியல. பார்க்கலாம். என்னக்கா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகுது போல இருக்கு. ரெடி ஆயிட்டே இருக்கு. இனிமே எது செஞ்சாலும் ரெண்டு ரெண்டு வகையான பலகாரம் செய்யணும். உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரியும் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரியும். என்னக்கா கஷ்டமா இருக்கா? சேச்சே, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறது தானே நம்மள மாதிரி பொண்டாட்டிங்களுக்கு சந்தோஷம். ஆமாக்கா, எங்க சிவா சார் ஆளே காணும்? இன்னும் எழுந்திருக்கலையா? ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். இத பாரு மீனா, நீ புதுசா கல்யாணமான பொண்ணு. இப்படி கிண்டலும் கேலியுமா இருக்கலாம். நான் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கல்யாணமாகி என்ன பிரயோஜனம்? இன்னும் விரதம் முடிய 8 நாள் பாக்கி இருக்கே. அதுக்கப்புறம் என்னம்மா உன் புருஷனை வெளியே காணும்? ராத்திரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களான்னு நீங்க கிண்டல் எடுப்பீங்கல்ல. சரிக்கா, நான் போய் அவர் குளிச்சுட்டாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். ஓ, வெரி வெரி குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு போகலையாமே? ஆ, அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. யா. ஆமா, அம்மா என்ன சொன்னாங்க? ஏதாவது நைட் ஷூட்டிங் இருந்திருக்குன்னு சொன்னேன். குட் தாரா, வெரி குட். பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லனா அம்மா என்ன காணும்னு ஸ்டுடியோக்கு வந்து எங்கடா போனேன்னு அழுது புலம்பி இருப்பாங்க. நேத்து நைட் எங்க போயிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல அதிக பிரசங்கித்தனம் நினைச்சா சொல்ல வேண்டாம். உனக்கு எதுக்கு இந்த வீண் கேள்வின்னு 4 திட்டிடுங்க. நோ தாரா, பொறுப்பு இருக்கிறதுனால தானே என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்க. அது எப்படி அதிக பிரசிங் தரணும்னு எடுத்துக்க முடியும்? அதுவும் இல்லாம நீங்க ஸ்டாஃப் மட்டும் இல்லையே. நான் ஸ்டுடியோல இல்லாதப்போ இந்த ஸ்டுடியோவோட ஃபுல் இன்சார்ஜ நீங்க தானே எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ சார். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும், அப்படிதானே? மீனான்னு ஒரு பொண்ணு, கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை. டாக்டர் சிவான்றவரு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட்னா எப்படி தெரியுமா? அவங்கள தான் வீட்லயே கொண்டு வந்து தங்க வச்சு அவங்களுக்கு ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த டாக்டர் சிவாவோட வைஃப் பார்வதியும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீனாவுக்கு பார்வதி தனியா இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடத்துல தான் டாக்டர் சிவாவும் பார்வதியும் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால பார்வதிக்கு ஹஸ்பண்டா நடிக்க சம்மதிச்சு இப்ப நடிச்சிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிறீங்களா? இப்பதான் உங்க வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துற போது சார்? நோனோ தாரா, எந்த பிரச்சனையும் வராது. இந்த விஷயத்தை பத்தி நான், டாக்டர் சிவா, பார்வதி நிறைய பேசிக்கிட்டோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது தானே மனிதாபிமானம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். உங்களுக்கு ரொம்ப தைரியம் அதிகம் சார். சோ நேத்து நைட் அங்கதான் தங்கியிருக்கீங்க? ஆமா தாரா. ஒன் திங், அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் கழிச்சிடலாம். சரி சார். வேற ஏதாவது அஃபிஷியல் மேட்டர் இருக்கா? சுகுணா அட்வர்டைசிங் கம்பெனில இருந்து தனன் ஒருத்தங்க பேசினாங்க. ஜவுளி கடை ஆட் பண்றத பத்தி உங்ககிட்ட பேசணுமா? ஐ see. ஓகே, நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்க சீட்டுக்கு போங்க. அங்கே தான் எனக்கு லைன் போட்டுக்கங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே சார்.
இல்லைங்க என்ன பாரு, என்ன விஷயம்? இல்லைங்க, தேதி 30 ஆகுது. இந்த செக்ல சைன் பண்ணி கொடுங்க. ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? ம். பாரு, 1 செகண்ட். எப்பவும் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும், அது இன்னைக்கு மிஸ்ஸிங். சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன நீ ஏமாத்த முடியாது பாரு. உன்னை நான் எவ்வளவு நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பார்வதின்னு நான் உன்னை எப்போ நினைச்சாலும் எனக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வருது உன்னோட சிரிப்பு தான். என்னடா, யாரோ ஒருத்தரை ஹஸ்பண்டா நடிக்க சொல்லி கமிட் பண்ணிட்டுமே, இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு கவலைப்படுறியா? நடிக்க சொன்னதுக்காக நான் கவலைப்படலங்க. என் ஹஸ்பண்டுங்கிற நாற்காலி உங்களுக்கானது. அதுல நீங்க மட்டும்தான் உட்காரணும். அதுல இன்னொருத்தர் உட்காரத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதான். பாத்தியா பாரு, இப்படி ஒரு கவலையை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறதுனால தான் உன் முகத்துல சிரிப்பு மிஸ்ஸிங். ஒன்னும் கவலைப்படாத பாரு. சந்தோஷ ஹஸ்பண்டை நடிக்க சொல்லி அலோ பண்ணது நம்ம தானே. அப்புறம் நம்மளே கவலைப்பட்டா எப்படி பாரு? சந்தோஷம் பார்க்கறதுக்கு நல்லவராக தான் இருக்காரு, நம்மள புரிஞ்சு நடந்துக்கிறாரு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சந்தோஷ் நல்லவருங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா உங்க ஸ்தானத்துல இன்னொருத்தரை விளையாட்டு கூட வச்சு பார்க்கறதுக்கு என்னால முடியாதுங்க. அதான் சரி, நான் பேங்க் போயிட்டு வரேன். மேடம், ஒரு நிமிஷம். பார்வதி மேடத்தையா பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. அவங்க இப்பதான் பேங்க்கு கிளம்பி போயிருக்காங்க. அச்சச்சோ. சிவா சார் இருக்காரு? அவர் ரூம்ல இருக்காரு. சரி, நான் அவர் போய் பார்த்துட்டு வரேன். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே